ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். 26th தானே டேட்டு? 26th December எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லார்ட் கணேஷா மெசேஜ் பாருங்கள். அவருடைய எலிஃபண்ட் மேலே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கார். ஓகேவா? ரைட்டு. ஸோ அந்த எலஃபண்ட் வச்சு பார்க்கும்போது அது யானையுடைய குணம் உங்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடுத்த காரியத்துலேருந்து பின்வாங்க வேண்டாம். சரியா? இப்போ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லையோ ரிலேஷன்ஷிப்லேயோ நீங்கள் வந்து சில பேர் நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு புது கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி புதுசாக சம்வாட் இஸ் நியூ, சம்திங் நியூ இஸ் கோயிங் ஆன் அப்படின்னா அதில் கொஞ்சம் போராட்டம் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, வேண்டான்னு நினைக்கிறீங்க, ஒரு அதாவது ஒரு குழப்பம் மனசில் வந்து மாற்றி மாற்றி இருக்குது. பிகாஸ் ஆஃப் உங்களுடைய சூழ்நிலையினால் அப்படி இருக்குது இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய பர்பஸில் மட்டும் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாரு. சரியா? ஸோ மற்றவங்க என்ன நினச்சா என்ன, அதுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு வில்லிங்னஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஆர்வமாக யோசிக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்றதுல மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை பற்றி நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி தான் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? மேபி சில பேருக்கு கரண்ட்டில் இருக்கிற ஜாபில் உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன், அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம், இல்லை கம்மியாக கிடைக்கலாம், இல்லை உங்களுடைய சக்ஸஸ் வந்து ஒரு பெரிய விஷயமாக போற்றப்படாமல் இருக்கலாம். ஓகே? இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு பதிலே இல்லாமல் இருக்கலாம். அங்கிட்டிருந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸே கூட இல்லாமல் இருக்கலாம். ரைட்? ஆனால் கூட வந்து ஸோ இந்த 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 போராட்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை வந்து கொடுத்துட்டு இருக்கலாம் மேபி. ஓகேவா? ஆனால் நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து லார்ட் கணேஷா உங்களுக்கு கொடுக்குறாரு. ரைட்டு? ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக யோசிங்க. ஓகேவா? ஸோ அதுபடி வந்து நீங்கள் செயல்படுங்க. ஸோ அவர் வந்து இந்த எலஃபண்ட் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு கொடுக்குறார். ரைட்? அந்த எலஃபண்ட்டுக்கு என்ன ஒரு பலம் இருக்குமோ அந்த ஒரு மனோபலம் கூட உங்களுக்கு சொல்லலாம். சில பேருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, சில பேருக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் கொடுக்குறாரு. இட்ஸ் கிரேட். அது வந்து ரொம்ப கவனிக்கிறார் உங்களுக்கு இப்போ என்ன ஸ்ட்ரென்த்து தேவையோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் கொடுக்குறாரு. ஓகே? ஸோ அவர் வந்து உங்களுக்கு சொல்லித்தராரு எவ்வளோ அன்பாக இருக்கணும், எவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு. ரைட்? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்பவே நீங்கள் அன்பாக இருங்க, டெடிக்கேட்டிவாக இருங்க. ஓகே? அதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஓகே? நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய பவர் அங்கே இருக்கும் கண்டிப்பாக அப்படி சொல்கிறாரு. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து வாழ வைக்கிறது இட்ஸ் நெசசரி அப்படி சொல்கிறாரு. தட் மீன்ஸ் ஐ ஃபீல், எனக்கு என்ன நினைக்கிறேன்னா அவர் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து வாழ வைப்பார் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கிது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், நீங்கள் யாரை நினைக்கிறவங்களோ அவங்கள. ஓகே? ஓ மை காட், சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ரைட்? அதனால் நீங்கள் போகிற ட்ராக்கில் வந்து போயிட்டே இருங்க. எதையும் நீங்கள் வந்து இதை விட்டுட்டு போயிடணும் அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது. மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும். உங்களுடைய சிச்சுவேஷனில், அதுவும் உங்களுடைய சூழ்நிலையில் மாற்றம் கண்டிப்பாக வந்து வரும்னு சொல்கிறாரு. வாவ், நைஸ். ஸோ
ஸோ இந்த எலஃபண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு இப்போ சப்போஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்போ இல்லை யார்கிட்டையோ கனெக்ட் ஆகணும்னு நினச்சா த்ரூ டெலிபதி உங்களால் முடியும், ரைட்? அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வந்து இருக்குது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாயை திறந்து பேசினா தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் மனசில் நினச்சாலே யார்கிட்டயாவது எதாவது கன்வே பண்ணணும் அப்படின்றத வந்து தீவிரமாக உங்கள் மனசில் நினச்சாலே அது அவங்கள போய் சேரும். ஓகேவா? வெரி நைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ அதிலே கவனமாக தொடர்ந்து பண்ணுங்கள். ஸோ எதுலேயும் வந்து நீங்கள் சிக்கிக்கிட்ட தான் நினைக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு டென்ஷன் எல்லாம் ஆக வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகே. ஸோ உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படி சொல்கிறாரு. ஓகேங்களா? வெரி நைஸ் மெசேஜ், எக்ஸலண்ட். ஸோ சில பேருக்கு வந்து புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னா அதில் ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யுது. பட் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபண்டன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகே, நல்ல ஒரு இது என்னது 6 of Cups. இது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லை? 6 of Cups வந்து பாருங்கள், அந்த குழந்தைங்க அப்படியே விளையாடுறாங்க, ஒன்றுலையும் ஃப்ளார்ஸ் இருக்குது. மேபி உங்கள் லைஃப் வந்து மலருது அப்படின்னு தெரியுது. உங்களுடைய நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மூலமாக மலரும். ஆனால் அதில் போராட்டம் இருக்குது. ஓகேவா? அந்த போராட்டம் வந்து பொறுமையாக வந்து ஜெயிக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை விட்டுட்டு போகணுன்னு நினைக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் லார்ட் கணேசா மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஸோ பொறுமையாக இருந்தால் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இந்த நாளில் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. போராட்டம் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணலாம், மன போராட்டம் கூட இருக்கலாம். அதையும் அவர் மன ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு, பார்த்தோம் இல்லையா? வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கலாம். ஓகே, மேபி யாரோ ஒரு பர்சன் உங்கள்கிட்ட வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் உங்களுக்கு அது ஏன் அப்படின்னு புரியாமல் இருந்தாலும் அதுக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நியூ ஐடியாஸ் கிடைக்கலாம், நியூ பிகினிங் இருக்க போகுது. ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இமோஷ்னலி டிட்டாச்சாக கூட நீங்கள் இருப்பீங்க. ஓகே, அதுவே நல்லது அப்படின்ற மாதிரி இன்டலெக்சுவலாக வந்து செயல்படுவீங்க. உங்களுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது கண்டிப்பாக. ஓகே, உங்களுக்கான சப்போர்ட் இருக்குது. உங்கள் சிச்சுவேஷன் மேபி பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கலாம், அதை பேலன்ஸ்டாக ஆக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அண்ட் நீங்கள் பாஸ்ட்டை நினச்சி கொஞ்சம் ஸ்டக் ஆகி இருக்கலாம். அந்த ஒரு டார்க் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, டார்க்காக. ஸோ ஷேடோ சைட் உங்களை வந்து அந்த பாஸ்ட்டுன்ற ஒரு விஷயந்தான் வந்து உங்களை நீங்கள் சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய ஷேடோ சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பாஸ்ட்டை நினச்சி அப்படி ஸ்டக்காகி இருக்கிறது தான் உங்களுடைய பிரச்சனையே. ஸோ அதிலேருந்து வெளியே வந்துட்டால் போதும். ஓகேவா? அவங்க எம்ப்ரஸ் மாதிரி இருப்பீங்க, செம்ம ஹாப்பியாக, செம்ம ஒரு லைஃப் இருக்குது உங்களுக்கு, ரைட்? ஸோ அதில் ஹோப்பு இருக்கட்டும். ஒரு பக்கம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து உங்கள் டியூட்டிஸை வந்து பாருங்கள். அதிலே நீங்கள் இருக்கிறனால மேபி சில பேர் படிக்க கஷ்டப்படலாம், சில பேர் ஒர்க் பண்ண கஷ்டப்படலாம். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுடைய மேபி அதான் சொன்னேன்ல ஷேடோ சைடு, அதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் அதை சரி பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வருவீங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு தாய்மை உணர்வோடு இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் தெரியுது, ஒரு அபண்டன்ஸ். ஓகே, சில பேருக்கு மெட்டர்னிட்டிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கவலையை மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நம்மளை வந்து பாதி நோயாளி ஆக்கிடும். ஸோ கவலையை விட்டிங்கன்னா பாடி ஹெல்த் ஆகிடும்னா அந்த ஒரு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இல்லைன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் ஆகலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு தெளிவாகும், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகும், ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு பார்க்கும்போது மேபி உங்களுடைய பர்சனுக்கு வந்து 7 of Cups வேறு இருக்குது, சாய்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குழப்பம் இருக்கலாம். ஓகே,
உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் இட் வில் டேக் டைம். இன்னும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஈவன் இப்போது உங்கள் பர்சன் அவங்க சைடு உள்ள ஷேடோ சைடு இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு அது ரிலேட்டடாக அவங்களுடைய கர்மா போயிட்டு இருக்குது அப்படி சொல்லலாம். அதனால் அதை அலோவ் பண்ணிடுங்க. ஓகேவா, அவங்க வந்து அந்த கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. ஓகே, இப்போ அவங்க இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. எனிகோ உங்களுக்கு 6 of Cups 6 of Pentacles. ஸோ அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க சில மெசேஜ் வரலாம், கால் வரலாம், வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆகும் அண்ட் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. எஸ், இங்கே அந்த ஸ்ட்ரென்த்து நமக்கு முடிகிறது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரைட். உங்களுடைய போராட்டத்தில் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, பொறுமையாக போராடிட்டே இருக்கிறீங்க. ஓகேவா, அது மெதுவாக அப்படியே ஒரு ஸ்டெபிலிட்டி நோக்கி வரும் அப்படின்றத தெரியுது. ஓகே, ஃபைன். அப்புறம் வந்து என்ன பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம் இந்த டீ லீஃப் டாரோ ஆரக்கிள் கார்ட்ஸ்லேருந்து. ப்ளீஸ் ஸ்பிரிட், ஃபயர், ஸ்ட்ராங் இமோஷன், பேஷனேட் லவ் ஆர் ஹேட். ஒருத்தரை ரொம்ப விரும்பினா ரொம்ப விரும்பலாம், இல்லை யாரையாவது வெறுக்கிறீங்கன்னா ரொம்பவே வெறுக்கலாம். அது ஸ்ட்ராங் என்ன பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஸ்ட்ராங் இமோஷன் வந்து ஏற்படும். உங்கள் பவர்ஃபுல் ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். ஏகப்பட்ட மன கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு மனசு லேசாகும். சம்வாட் ஓகேவா, அந்த மாதிரி. இல்லை சிச்சுவேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு. எக்கனாமிக்கலாக பிரச்சனை, பொருளாதாரம் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அஃபேர்ஸ் வித் யுவர் ஃபேமிலி, ட்ரீ, மரம் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக அப்படியே இதாகுது இல்லை, அப்படி ஸ்ப்ரெட் பெருசாக அப்படியே பறந்து விரிகிற மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டு வந்து ஏற்படும் அப்படின்றது தெரியுது. சம்ஒன் இஸ் பிஹேவிங் ஸ்டூப்பிடிட்டி, ஸோ பி கேர்ஃபுல். அதனால் ஸ்டூப்பிட்லி யாராவது வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக வந்து பிஹேவ் பண்ணலாம். அது நீங்கள் பொறுமையாக அதை வந்து இது பண்ணிடுங்க. எம்ப்ரஸ் எனர்ஜியில் வந்து அதை விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ ஏதாவது வந்து ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெயிட்டிங் ஃபார் நியூஸ் பேக்கேஜ் லெட்டர். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற பேக்கேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து இருக்கும். someone will gossip about all your secrets. கவனமாக இருங்க சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட. யாரோ உங்களுடைய அதனால் சீக்ரெட்ஸ் எதையுமே சொல்லாமல் இருங்க. ஓகேவா, டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டன் மேன். ஏதாவது ஒரு ஓல்டன் மேனை நீங்கள் மீட் பண்ணலாம், ஏதாவது டீலிங்ஸ் அவங்க பேசலாம். பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். எனிஹவ் இது ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலையில் ஒரு உயர்வு வந்து தெரியுது. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ I think this may be helpful for you. So I'll meet you in my next video. Take care. Bye bye.